மார்கழி ஸ்பெஷல். மார்கழி மாதத்தின் சிறப்புகள். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் கூறியிருக்கிறார். மார்கழி மாதம் பீடுடைய மாதமாகும். பீடு என்பது பெருமை என்பதன் பொருள். இம்மாதம் தேவர்களுக்கான அதிகாலை பொழுதாகும். ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பர். தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரை உத்தராயண புண்ணிய காலமாகும். அதாவது தேவர்கள் விழித்திருக்கும் காலம். எனவே மார்கழி என்பது தேவர்களுக்கு வைகறை பொழுதை போன்றது. மிகவும் சிறப்புடைய மாதம் மார்கழி. எனவே இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கு உகந்தது. தமிழ் வருடத்தின் 9வது மாதமான மார்கழியை தனுர் மாதம் எனவும் அழைப்பர். இம்மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு இறைப்பாடு செய்து மக்களின் வழக்கம். ஓசோன் படலமானது பூமிக்கு மிக அருகில் இம்மாதத்தில் உள்ளது. எனவே சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் நலனை பேணும் பொருட்டு அதிகாலை வழிபாட்டை பக்தர்கள் இம்மாதத்தில் மேற்கொள்ளுகின்றனர். இம்மாதத்தில் மேற்கொள்ளப்படும் அதிகாலை இறை வழிபாடு பற்றி மாணிக்க வாசகர் திருவெண்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றியுள்ளனர். மார்கழியில் அதிகாலை வழிபாட்டில் கோவில்களில் திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, ஆழ்வார் பாசுரங்கள் பாடப்படுகின்றன. இம்மாதத்தில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் என்றும் 16 வயது என சிவபெருமானிடமிருந்து வரத்தை பெற்ற மார்க்கண்டேயர் பிறந்தார். எனவே மரணத்தை வெல்லும் மாதம் மார்கழி என்று மார்க்கண்டேய புராணம் குறிப்பிடுகிறது. மிருத்யுஞ்ச ஹோமம் செய்ய இம்மாதம் சிறந்தது. மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம், வைகுண்ட ஏகாதேசி, அனுமன் ஜெயந்தி, பாவை நோன்பு, திருவெம்பாவை நோன்பு, படி உற்சவம், விநாயகர் சஷ்டி விரதம், உற்பத்தி ஏகாதசி போன்ற விழாக்கள், பண்டிகைகள், விரத முறைகள் பின்பற்றப்படுகின்றன. ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானின் ஆருத்ரா தரிசனம் மார்கழியில் பௌர்ணமியை ஒட்டிய திருவாதிரை நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவானது ஆடலரசனான நடராஜருக்கு கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் அகானிக வடிவாக நின்ற நாள் என்பதால் திருவாதிரை சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமாகிறது. ஆதிரையன் என்றும் சிறுவனை அழைப்பர். இவ்விழாவை பற்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர் தமது பாடல்களில் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் திருச்சிற்றம்பலம் என்னும் தில்லை சிதம்பரத்திலும் உத்திரகோசை மங்கையிலும் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவின் போது திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும் சிவபெருமானுக்கு படைக்கப்படுகின்றன. திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்பது இவ்விழா பற்றிய பழமொழியாகும். அன்றைய தினம் விரத முறை மேற்கொள்ளப்படுகிறது. இவ்விரதம் சிவனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. இவ்விரத வழிபாடு மேற்கொள்வோர் நடன கலையில் சிறக்கலாம். அடுத்ததாக வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி மார்கழியில் வளர்பிறை ஏகாதசியில் கொண்டாடப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசியில் திருமால் வழிபாடு மிக சிறப்பாக மேற்கொள்ளப்படுகிறது. திருமாலை வழிபடும் விரத முறைகளில் இது மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பது இவ்விரதம் பற்றிய பழமொழியாகும். இவ்விழாவில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது முக்கிய நிகழ்ச்சியாகும். வைகுண்ட ஏகாதசி அன்று திருமாலுக்கு பிரியமான துளசி தீர்த்தத்தை மட்டுமே உட்கொண்டு பகல் மற்றும் இரவு விழித்திருந்து திருமால் பற்றிய பாடல்கள் பாடி விரத முறை மேற்கொள்ளப்படுகிறது. இவ்விரத வழிபாடு வைகுந்த பதவி என்னும் மோட்சத்தை தரும். இந்நாளில் வைகுண்டத்தின் வாசல் திறந்தே இருக்கும் என்றும் அன்று மரணிக்கின்ற உயிர்கள் நேரே வைகுண்டத்திற்கு செல்லும் என்பதும் ஐதீகம். அடுத்ததாக பாவை நோன்பு. ஆயர்பாடியில் கோபியர்கள் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஆற்றிற்கு சென்று நீராடி மண்ணால் செய்த காத்யானி தேவியை வழிபட்டு தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வழிபாடு நடத்தினர். பெண்கள் கடைபிடித்த விரதமானதால் இவ்விரதம் பாவை நோன்பு என்று வழங்கலாயிற்று. பூமாதேவியின் அவதாரமான ஆண்டாள் பாவை நோன்பினை மேற்கொண்டு அரங்கனை கணவனாக அடைந்தாள். ஆண்டாள் பாவை நோன்பின் போது நெய்,
பால் முதலியவற்றை உண்ணாமலும் கண்ணுக்கு மையிடாமலும் தலையில் மலர் சூடாமலும் புறாலையில் நாட்டம் செலுத்தாமல் இறை நாட்டத்தில் மட்டும் மனதினை செலுத்தி பாவை நோன்பினை மேற்கொண்டாள். எனவே கன்னிப் பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி கோவிலுக்கு சென்று ஆண்டாள் அருளிய திருப்பாவையை பாடி வழிபாடு நடத்துகின்றனர். திருமணமான பெண்களோ மகிழ்ச்சியான மனவாழ்வு நீடிக்க வேண்டியும் குடும்ப நலன் வேண்டியும் இவ்விரதத்தினை மேற்கொள்கின்றனர். பாவை நோன்பு 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது திருவெம்பாவை நோன்பு. மாணிக்க வாசகர். திருவெம்பாவை நோன்பு என்பது மார்கழியில் வரும் திருவாதிரைக்கு 9 நாட்களுக்கு முன் கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது திருவாதிரையோடு சேர்த்து விரத நாட்கள் மொத்தம் 10 நாட்கள் ஆகும். இந்நோன்பில் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவகாமியுடன் கூடிய நடராஜரை வழிபடுவர். இவ்விரதத்தின் போது ஒருவேளை அவித்த உணவினை மட்டுமே உண்பர். இவ்விரதத்தினை பெரும்பாலும் கன்னிப் பெண்கள் கடைபிடிப்பர். இவ்விரதத்தின் போது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல்கள் பாடப்படுகின்றன. இவ்வழிபாட்டில் சிவபெருமானுக்கு பிரியமான பிட்டு படைக்கப்படுகிறது. இதனால் இவ்வழிபாடு பிட்டு வழிபாடு என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது முருகன் படி உற்சவம். ஆண்டுதோறும் டிசம்பர் 31ஆம் தேதி மலைமேல் உள்ள முருகன் கோவில்களில் படி உற்சவம் என்ற விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அன்றைய தினம் பக்தர்கள் குழுக்களாக மலைப்படிகளின் ஒவ்வொரு படியிலும் நின்று திருப்புகழ் பாடல்களை பாடுகின்றனர். இவ்விழா 6 படை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சஷ்டி விரதம். இவ்விரதம் கார்த்திகை மாதம் வளர்பிறை பிரதமை முதல் தொடங்கி மார்கழி மாதம் வளர்பிறை சஷ்டி வரை மொத்தம் 21 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. இவ்விரத முறையில் ஆண்கள் வலக்கையிலும் பெண்கள் இடக்கையிலும் 21 இலைகளாலான காப்பினை கட்டி கொள்கின்றனர். முதல் 20 நாட்களும் ஒருவேளை மட்டும் உணவினை உட்கொள்கின்றனர். விரதம் இருப்போர் கடைசி நாள் முழு உபவாசம் மேற்கொள்கின்றனர். விரதத்தின் நிறைவு நாள் அன்று பலவிதமான உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பர். இவ்விரதத்தினை பலனாக நல்ல வாழ்க்கை துணை, நற்புத்திர பேறு ஆகியன கிடைக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்குது அனுமன் ஜெயந்தி. மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தோடு கூடிய அமாவாசை அன்று அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அனுமன் ஜெயந்தி அன்று விரதம் மேற்கொண்டு மன உறுதி, ஆற்றல், தைரியம் ஆகியவற்றை அருளுமாறு பிரார்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது. கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள், ஆராதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உற்பத்தி ஏகாதசி. மார்கழி மாத தேய்பிறை ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இத்தினத்தில் விரத முறை மேற்கொண்டு திருமாலை வழிபட சகல செல்வங்களும் கிடைக்கும். எதிரிகளை வெல்லலாம். மார்கழி மாதத்தில் 63 நாயன்மார்களில் வாயில நாயனார், சடைய நாயனார், இயற்பகை நாயனார், மானங்கஞ்சார நாயனார், சாக்கிய நாயனார் ஆகியோரின் குரு பூஜை நடத்தப்படுகின்றது. 12 ஆழ்வார்களில் தொண்டரடி போடியாழ்வார் ஜெயந்தி இம்மாத கொண்டாடப்படுகிறது. ரமண மகரிஷி, அன்னை சாரதா தேவியார், பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் இம்மாதத்தில் பிறந்தவர்களாவர். மார்கழி மாதத்தில் வாசலில் கோலமிட்டு சாணத்தை பிடித்து கோலத்தில் வைத்து பிள்ளையாரை போற்றி வழிபடுகின்றனர். தேவர்கள் இறைவனை துதித்து வழிபடும் மாதம் மார்கழி. இறைவனின் அம்சமாகவே உள்ள மார்கழி மாதத்தில் பரம்பொருளின் எல்லா தெய்வ வடிவங்களும் போற்றப்படுகின்றன. எனவே வீடுடைய மாதமான புனிதமான மார்கழியை மாதத்தை வரவேற்க பக்தர்கள் அனைவரும் தயாராவோம். மார்கழி மாதம் பிறக்க இருக்கின்றது. சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் பாடிய திருப்பாவையையும் மாணிக்க வாசகர் பாடிய திருவெம்பாவையையும் பாடி இறையருளை பெறுவோம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.